நான் ஒரு வியூ காமிக்கிறேன்னு இல்லை, உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வியூ பாருங்கள். ரூம் அவுட்டு கிளம்பி 100 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம், அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. ஏண்டா இங்கேதான் சொல்லுவியா? செம்மையா இருக்கு. இந்த கல்லை நீ வந்துட்டு அந்த கரைக்கு போட்டினா நான் உனக்கு ஒரு முட்டை வாங்கி தரேன். இங்கே பாருங்க, ஃபாகு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே தரல. நீங்கள் ஒரு 50 மீட்டர் கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கலாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வித்ரி சூர்யா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கோம். இன்றைக்கி டே 2. நாங்கள் இப்போ தான் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 கிட்டே இருக்கும். நாங்கள் ரூம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. வியூ செம்ம வியூ இந்த ரூம்லேருந்து பார்த்துட்டு. நைட்டை வந்தனால எனக்கு பெருசாக இந்த அளவு இருந்து தெரியல. ஆனால் காலையில் எழுந்துச்சு பார்ப்போம், வியூ வேறு லெவலு. வேறு ரூமில் இருந்து இது இன்னும் நான் உங்களுக்கு கீழே போயிட்டு எங்கள் அந்த பார்க்கிங் பிளேஸ்லேருந்து அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்க. வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு இப்போ போயிட்டு காமிக்கிறேன். ஃபோட்டோலாம் வீடியோலாம் கேட்குறீங்களா? கைஸ் இங்கேருந்தே உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்டில் இருந்து வியூ பாருங்கள். நம்ம இதை வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போகணும். பிஜிஎம் போட மாட்டாங்களா? போட சொல்லுங்க. நைட்டு வந்து எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு? மழையை குறைஞ்சிட்டு கீழே போகிற வீட்டில் எதுவுமே தெரியல. இது வந்து தந்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எப்பயுமே லேட்டாக கிளம்புறான் அவனை காமி. இவனால தாங்க தெரியும். சோப்பு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தின்னுட்டு வராங்க. ஆனா கடைசி வரைக்கும் பேஸ்ட் சோப்பு வாங்கிட்டு வரல. ஆமா, போனதே மனுஷனோட இயல்பு. அதுக்கு என்ன பண்ணி எல்லாத்தையுமே மறந்தீங்கடா. நான் ஒரு வியூ காமிக்கிறேன்னு இல்லை, உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வியூ பாருங்க. இந்த வியூ தாங்க இந்த ரூம்ல வந்து இருக்கிறதுலே அல்டிமேட்டுங்க. ஆனால் நைட்டு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா எங்களுக்கு வந்து நைட்டு நாங்கள் இருந்ததுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூம் கிடச்சா போதும் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு வியூவில் ரூம் கிடைக்கும்னு நாங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்ல ரூம் தான். நான் உங்களுக்கு இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் ரூம் அவுட்டு கிளம்பி 100 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம், அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. எல்லாரும் மழை கண்டினியூஸாக விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருக்குது. ஆல்ரெடி எல்லோரும் ஒரே ஒரு பிளாக் பேண்ட் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. நல்ல வேலை எக்ஸ்ட்ராவாக ஒரு பேண்ட்டு கொண்டு வந்தேன். ஆல்ரெடி நேற்று போகிற ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. இதுக்கு மேலே மழையில் நனைஞ்சால் ட்ரெஸ்ஸு காயாது. அதனால் நாங்கள் மழை இன்னொன்று தான் கிளம்புறதா இருக்கும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் பக்கத்துலேயே சாப்பிட்டு இப்போ வந்துட்டு கூழாங்கல் ரிவர்னு சொல்லிட்டு ஒரு ரிவருக்கு போயிட்டுருக்கோம். மழை வந்துட்டு விடவே மாட்டேங்குதுங்க. மழை கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எங்களால் மழையில் வந்து ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா நேற்றே நாங்கள் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு அந்த ட்ரெஸ்ஸு பேக்குள்ளெலாம் தண்ணி போய் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு எல்லாமே நனைஞ்சிருச்சுங்க. அதனால் இருக்க இந்த ஒரு பேண்டையாச்சும் நாங்கள் தக்க வச்சுக்கணும். அதுவும் இங்கே காயவும் காயாதுங்க, சீக்கிரத்தில் காயவும் போட முடியாது. ஸோ அதனால் நாங்கள் மழை வந்துச்சுன்னா நாங்கள் நின்று தான் போயிட்டுருக்கோம். திரும்ப இங்கே பாருங்கள், திரும்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மணி நேரம் நல்லா பெய்யுது, ஒரு 10 நிமிஷம் மழை நிற்கிதுங்க. திரும்ப ஒரு மணி நேரம் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள், இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது.
மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னோட ரைடிங் ஜாக்கெட் கூட ஃபுல்லாக கூட காயலாங்க, அதே தான் போட்டிருக்கேன். அதுவே ஜில் ஜில்லுன்னு தான் இருக்குது. எங்கடா ஸ்ட்ரெயிட்டு தானே? இதானா ரிவர்? எங்கடா இருக்கு? ஏண்டா இங்க இவ்வளவு பசங்க நிக்கிறாங்க, இங்கெல்லாம் கேட்க மாட்டியா? வெக்கமா இல்ல? அதுதான் அதுதான், ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதுதான் நான் நிறைய வாட்டி வால்பாறை வந்திருக்கேன், ஆனாலும் வந்து ஒவ்வொரு வாட்டி வரப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க, மறந்துடுது. இதுதான் கூழாங்கல் ரிவர். நம்ம வந்து இங்கே பார்க் பண்ணிடுவோம். ஏண்டா இங்கதான் வந்து சொருவியா? ஏண்டா கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்குற உனக்கு தான்டா அறிவு இல்லை. சரி வா வா, டக்கு டக்குன்னு மலையாரத்துக்குள்ள போவோம். செமையா இருக்கு. நான் போன டைம் வரப்பெல்லாம் தண்ணி இவ்வளோ போவே இல்லைடா. நான் போன டைம் வரப்பெல்லாம் தண்ணி இவ்வளோ போவே இல்லை. இங்கே அங்கேருந்து இங்கே நடந்தே போகலாம், அப்படி இருந்துச்சு. போகலாமா? ஒருத்தன் போனான், காட்டினேன் ஒரு யூடியூபோ ஏதோ ரீல்ஸ்ல என்னமோ பார்த்தேன் நான். சரி வாங்க கீழே இறங்குவோம். கீழே இறங்குவோம். கமான் கமான் கமான். இதாங்க கூழாங்கல் போகிற வழி. பட்டா நீ இப்போ உழுவணும், சூப்பராக இருக்கும். இப்போ நீ விழுந்தினா நல்லா இருக்கும். உனக்கு கண்டென்ட்டுக்கு நான் ஊருக்காவா போனாங்க. இப்போதானே ரீசெண்டாக விழுந்த? எப்போ விழுந்திய? நேத்தா முந்தானத்தா? ரொம்ப சகதியா இருக்குங்க. யானைகள் யானைகள் கடந்து வந்திருக்கு. யானைகள் யானைகளா? கண்ணாடி மாதிரி சொன்னாயில்ல, கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடி மாதிரி தண்ணி. எங்கடா கண்ணாடி மாதிரி சொன்னாங்க? சூப்பர். ஏன் எல்லாரும் கள்ளத்துக்கு போறாங்கன்னு தெரியல மச்சான். அது கூழாங்கல் ரிவர்னா வந்து கள்ளத்துக்கு உள்ள போடணும். இந்த ரிவர்ல, அந்த ரிவர்ல கள்ளத்துக்கு போடணுமா? போட்டா நல்லது நடக்குமா? ஒன்றும் நடக்காது நம்மளுக்கு. சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணிட்டு முடிஞ்சா நீயே இறங்கி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லது. நல்லது எங்களுக்கு. சொல்லலாம். சரி இந்த கல் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போங்க. இந்த கல்லை நீ வந்துட்டு அந்த கரைக்கு போட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு முட்டை வாங்கி தரேன். முட்டையா? முட்டை வாங்கி தரேன். ஆல்ரெடி நான் முட்டை வாங்கிருந்தேன். அப்படி எல்லாரும் போடு. அப்படி நான் போட்டேன்னா நீ எனக்கு ஒரு கலக்கி வாங்கி தரணும் நைட்டு. சரி ஓகே கலக்கி. சரி ஓகே ஓகேவா? எவ்வளவு தூரம் என்ன கணக்கு சொல்லு? அந்த கரைக்கு. அந்த கரைக்கு போடணும். ஆமா ஆமா. நீனும் அடுத்த டேக்கு போடணும். சரி வேண்டிட்டு போடுவோங்க. உள்ள போயிரு. ஒலிம்பிக்ஸ்ல இருக்காங்க கூட இவ்வளோ. ஐயோ விழுவல விழுவல விழுவல. குடி. ஸோ இப்போ வீ3 கிட் போடுவாரு, எவ்வளோ போறாருன்னு பார்க்கலாம். அந்த கரைக்கு போகணும். அந்த கரைக்கா? அந்த கரைக்கு நீ இங்க போட்டுட்டு அந்த கரைன்னு சொல்லக்கூடாது. இந்த இது இந்த இதுல கிராஸ் ஆகி போகணும், புரியுதா? அதோ இங்க ஜூம் பண்றேன். ஓகேவா? அந்த புல்லு மாதிரி இருக்குல்ல, அந்த புல்லுக்கு தாண்டி போடணும்.
பார்த்து யார் மேலே மண்டையில தூக்கி போட்டுரு போற. என்னடா ஒரு பாட்டில் போயிட்டு இருக்காரு. போயிடுச்சா? போயிருச்சு. எங்க போயிருச்சா? எனக்கு வந்து நைட்டு வந்து கலக்கி ஆஃப் பாயில் எல்லாம் வாங்கி தரணும். சரி டேக் 2 நானு. ஆஹா அவ்வளோதான், நீ தோத்து. அதாங்க மேலே திரும்ப மழை வர ஆரம்பிச்சிச்சு. அதான் இங்கே நான் கிளம்புறோம், அடுத்த ஸ்பாட் போகணும். ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியில் தான் இருக்கோம். ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கோங்க. 1 மணி நேரமாக இருந்துகிட்ருக்கோம். சரியான மழை விடவே மாட்டேங்குது. இந்த வழியில் தாங்க போகணும். இப்போதான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஓகேங்க, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இருட்ட வேறு போகுது, இதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா இருட்டிடும். ஸோ நாங்கள் மழையிலே போகலாம் முடிவு பண்ணிட்டோம். போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டை தாண்டி வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு இந்த வியூவே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு இந்த வியூ. நாங்களே கண்டுபிடிச்ச வியூ பாயிண்ட்டுங்க இது. நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாரும் வாங்க எங்க பிளாக். இன்னும் அந்த சைடு போகணும். அந்த சைடு செம்மையாச்சு வியூ. ஆமாம் கண்டிப்பாக. இங்கே பாருங்க, ஃபாகு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே தரல. சரியான ஃபாகுங்க. இப்படி போனா என்னது பஸ் ரூட்டோ? கைஸ், நல்லமுடிங்கிற வியூ பாயிண்ட் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 50 மீட்டர் கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கலாங்க. செம்மையாக இருக்குங்க வியூ. ஃபாகு மழையும் பேஞ்சுட்டு தான் இருக்கு. இன்னும் அங்கிட்ட ஒரு 50 மீட்டர் போனால் அந்த சைடு இருக்குங்க அப்படிங்கிற வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் பேர் என்ன? வியூ பாயிண்ட் பேரு அதான் சொன்னேடா. நான் இப்ப திருப்பி எடுக்கணும்டா. தோத்துக்கிட்டு இருக்கேடா. வெள்ள முடியும்னு சொல்லிட்டு இருக்கியடா. இதுதாங்க நல்ல முடிங்கிற வியூ பாயிண்ட். டைமிங்கே வந்துட்டு காலைல 9 AM வந்து ஈவினிங் 4 வரைக்கும் தாங்க. வியூ பாயிண்ட் போக முடியுமா? போலாம். க்ளோஸ்ரா, அங்கதான் போட்டிருக்குல. சரி, மழையால நம்மளால இப்ப பார்க்க முடியாது. இப்போ அங்கே நடந்து போடுவோம். பல வாட்டி நான் அடிச்சுக்கிட்டேங்க. சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. என்னடா ஒவ்வொரு இடமும் இப்படி சரி, வேறு வியூ பார்த்தாச்சுல. வியூ பாயிண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தவங்களா ரூமா? எதனாலதான் ரூம் தானே அடுத்து. அடுத்த ரூம் தான். மழை வேற வந்துருச்சு. ஓகேங்க, நான் ரூம் போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம ரூம் வந்துச்சு. நீங்கள் நம்ம எங்கே ஸ்டே பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே வால்பாறையில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் மார்னிங்கே புக் பண்ணிட்டோம். ஏன்னா நேற்றே நாங்கள் வந்து ரூமுக்கு ரொம்ப அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் வந்துட்டு மார்னிங்கே நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் அதிரப்பள்ளியில் தான் புக் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அங்கே ரூம் கிடைக்கல. ஸோ நாங்கள் இப்போ பிளான் பண்ண பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்புறதான். இப்போ வரைக்குமே மழை இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து எங்களால் பெருசாக எந்த பிளேஸஸுமே கவர் பண்ண முடியல. ஒரு 2 பிளேஸ் மட்டும் தான் போகணும். ஏன்னா மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ வர பெஞ்சிட்டு இருக்குது மழை. நான் உங்களுக்கு இந்த ரூம் காமிக்கிறேன். இதாங்க ரூமு. இங்கே பாருங்க, இன்றைக்கும் ட்ரெஸ் எல்லாம் காய தாங்க போட்டிருக்கோம். நீங்களாச்சும் ட்ரெஸ்லாம் நேரமாக நாங்கள் வாங்கலாம் அப்புறம் பண்ணாலும் இன்றைக்கும் எங்களால் முடியல. ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக நடந்துச்சுங்க. ஓகேங்க, இந்த ரூமோட டீட்டெயில்ஸ், இந்த ரூமோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரூமோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1460. 1460 4 பேர் ஸ்டே பண்ணலாம். நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். நாங்கள் நேற்று தந்த ரூம் அந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு எவ்வளோ பரவாயில்ல ரூம், இந்த ரூம். ஆனால் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாச்சு. அந்த ரூம் வந்து வியூ வந்து வேறு லெவலு. இதில் வந்து 1400க்கு இந்த ரூம் வந்து ஒர்த்து தான். அவ்வளோதான். ஓகேங்க,
இன்னும் நான் லாகின் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற வரைக்கும் டாட்டா பை பை டேக் கேர்.